வேலூர் இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறாங்கண்ணே. அவங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடுக்கு நேரா இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறாங்க. வகுப்பு மோதல்களை, வகுப்பு கலவரங்களை, இனக்கொலைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இதுல மிகப்பெரிய இனக்கொலை 2002ஆம் ஆண்டு 3 வயசு குழந்தைய தூக்கி துணி துவைக்கிற மாதிரி காலில் குடிச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு அவங்க நிறைய மாதிரி கர்ப்பிணியா இருக்கிறவங்கள கற்பழிச்சு தானே அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டாங்க. The convicts and the state government have acted in tandem னு சொல்லுச்சு. இந்த குற்றவாளிகளும் மாநில அரசும் கூட்டாக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்களை விடுதலை செய்வதற்கு. அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்களே, அதுவும் கோயிலுக்குள்ள நான் நம்பிக்கையில இருந்தேன், என் நம்பிக்கை வீணாயிடுச்சுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி என்னத்தை காப்பாதுகால குண்டர்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இஸ்லாமியர்களுக்கு. முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மூலம் போக்சோ வழக்கு போட்டு ஒரு சிறுமியை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க சரியா அவங்களுடைய கோட்பாடுல கரெக்டா இருக்காங்க. இவங்க போயிட்டு நின்று தேவையில்லாத அந்த இஸ்லாமிய பெண்கள் கிட்ட வம்பு இருக்கிறான். முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் இனி எப்படி வாழப்போகும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எப்படி மியான்மர்ங்கிற பர்மாவில ரோஹிங்கியாக்கள் இனியும் இந்த மண்ணில் வாழ முடியாது. இந்த இனக்கொலைக்கு பயந்து நாட்டை விட்டு அவங்க வெளியேறலாம். இலங்கையில இருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு தமிழர்களுக்கு நாங்க தரமாட்டோம் சொல்றது இது ஒரு கண்ணுல நன்மையும் இன்னொரு கண்ணுல. மற்ற முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, வறுமை இருக்குது, விலை உயர்வு இருக்குது, ஊழல் இருக்கு, பணவீக்கம் இருக்கு, கருப்பு பணத்தினால ஏற்படுற பாதிப்பு இருக்கு. இதுல எங்க இந்து என்ன முஸ்லிம் என்ன? இந்து என்பது ஒன்றுபடுத்துகிற சொல் அல்ல, இந்து என்பதை பிரித்து ஆளுகிற சொல் தான். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளைய சூரியன் நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்திய அளவுல நடைபெறக்கூடிய இந்த தேர்தலை பற்றியும், தேர்தல்ல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில நம்ம கிட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் சீரிய சிந்தனையாளரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான அண்ணன் தோழர் தியாகு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருப்பதால் அவரிடம் சென்று பல கேள்விகளை வைத்து அதற்கான பதிலை நேயர்களுக்கு தருவோம். பாருங்கள், அதற்கு முன் இளைய சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், அண்ணன் அவர்களை சந்திப்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். எப்படின்னா இருக்கிறீங்க? நல்லா மகிழ்ச்சிண்ணே. இன்னைக்கு இந்திய தேர்தலை உலகமே உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு நிலைமை. காரணம் என்னன்னா, இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா 75 வருடம் ஆகுது சுதந்திரம் பெற்று. ஏறத்தாழ 3/4 நூற்றாண்டுக்கு ஏறத்தாழ இருக்கும். இப்போ பல தேர்தல்களை நம்ம கடந்து வந்தாலும் இந்த தேர்தல் மிக ஆபத்தான தேர்தலா உலக அரங்குல கருதப்படுதுன்னு. ஏன்னா அரசியல் சட்டமே அடுத்தது இருக்குமா இருக்காதான்ற கேள்விக்குறி இன்னைக்கு இருக்கு. மத சார்பின்மை இருக்குமா இருக்காதா, தமிழ்நாடுன்ற பேர் இருக்குமா, மாநிலங்களே இருக்குமா இருக்காதா, இப்படிலாம் ஒரு சர்ச்சை எழுந்துகிட்டு இருக்கும்போது இது சம்பந்தமா உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்புறோன்னு. தமிழ்நாட்டுல மோடி ஏறத்தாழ 10 தடவை போயிட்டாருன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக தொடர்ந்து வராரு. அது எதுக்காக வராரு என்ன ஏதுன்றது புரியல. தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஆட்கள்லாம் கூட அவங்களுடைய பதவியை, கவர்னர் பதவியை விட்டுட்டு இன்னைக்கு களத்துல இறங்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க நிச்சயமா இதை வெற்றி பெற்றுவோம், 400 தொகுதிகளை நாங்க வெல்லுவோம், முஸ்லிம்களாம் கூட எங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு முஸ்லிம்க்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் கூட வேலூர் இப்ராஹிம் இவங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறாங்கன்னு. அவங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடுக்கு நேரா இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத நீங்க சொல்லணும்னு. முஸ்லிம்கெல்லாம் ஆதரிக்கிறாங்களா பிஜேபி ஆர்எஸ்எஸ்? அதாவது சொல்லுங்கண்ணா. எல்லா இடத்துலயுமே கருங்காலிகள் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய வேலை நிறுத்தத்திலையும் வேலைக்கு போறேன்னு சொல்லக்கூடிய சில கருங்காலிகள் இருப்பார்கள்.
அது மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்திலும் சில குடிலர்கள், சில விபீடனர்கள் இருக்கலாம். ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. முஸ்லீம் வெகு மக்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான உறுதியான ஒரு ஆற்றலாக திரண்டு நிற்கிறார். இன்றைய சூழலில் பாஜக ஆட்சிக்கு யார் மிக உறுதியான எதிர்ப்புன்னா மற்ற எல்லோரையும் விட சிறுபான்மை மக்கள். சிறுபான்மை மக்கள்லயும் முக்கியமாக முஸ்லீம்கள். அவங்கதான் உண்மையான எதிர்ப்பு. அந்த அளவுக்கு மிக அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி RSS ஒரு அரசியல் பிரிவு. RSS இந்து ராஷ்டிர திட்டம். அந்த திட்டத்தில் 3 முக்கிய கூறுகள் உண்டு. ஒண்ணு, பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவது. இரண்டாவது, இஸ்லாமியர்களுக்கான தனி சிவில் சட்டத்திற்கு பதிலாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது. மூன்றாவது, காஷ்மீருக்கான தனிச்சலுகையை நீக்கி காஷ்மீரை இந்தியாவோடு 2 கலப்பது. இந்த 3 வேலை திட்டங்களையும் பாஜக நிறைவேற்றி இருக்கிறது, தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. 1992 டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மசூதியை பட்டப்பகலில் இடித்து நொறுக்கியதுதான் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான பயங்கரவாத செயல். அதற்கு முன்னால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. வரலாற்றில் மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியை ஒட்டித்தான் அவர்கள் பாஜகவினுடைய ஏறுமுகம் ஆரம்பமானிச்சு. அயல்நாட்டு படையெடுப்பாளர்கள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பகைவர்கள் என்றும் RSS வழிகாட்டி கோல்வால்கர் எழுதியிருக்கிறார். இந்து ராஷ்டிரத்தின் பகைவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், இப்படிதான் அவர் எழுதுறார். அப்ப அந்த இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டுவதற்காக அவர்கள் பல முறை வகுப்பு மோதல்களை, வகுப்பு கலவரங்களை, இனக்கொலைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இதுல மிகப்பெரிய இனக்கொலை 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நரேந்திர மோடி தலைமை அமைச்சராகவும் அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் இருந்தபோது நிகழ்ந்தது. மோடி தான் முதலமைச்சர், இவர் தான் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். அந்த இஸ்லாமிய இனவழிப்பு பற்றி பிபிசியே ஆவண படங்கள் வெளியிட்டு, தி மோடி கொஸ்டின் என்று 2 படங்கள் வெளியிட்டு, அந்த இனக்கொலையை துணிச்சலா செய்தவர் என்பதால் தான் RSS இவரை பிரதமர் பதவி வேட்பாளராக கொண்டு வந்துச்சு. மோடியை பிரதமர் பதவி வேட்பாளராக மாற்றியது. அதுதான் நடந்த செய்தி. அந்த முறையில் பார்க்கிற போது மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான குஜராத்தில் செய்து கொண்டிருந்த அந்த படுகொலைகளை இந்திய பிரதமராகி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். காஷ்மீர்லயும் அப்படித்தான். அந்த காஷ்மீருக்குன்னு இருந்த 370 என்ற தனி விதியை அடியோடு நீக்கிவிட்டு காஷ்மீரை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றிவிட்டார். காஷ்மீர்ல சட்டசபை கிடையாது, தேர்தல் கிடையாது. அதற்காகவே அதனுடைய மாநில தகுநிலையை நீக்கிட்டாங்க. காஷ்மீர் 2ஆ பிரிச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இது RSS ஒரு வேலை திட்டம். ஏற்கனவே உத்தரகாண்ட்ல இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அஸ்ஸாம்ல ஏற்கனவே அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. முஸ்லிம் திருமண சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுட்டு முஸ்லிம்களை குடியுரிமை இல்லாத அகதிகளாக மாற்ற விரும்புற இந்தியாவில் அதான் அவங்களுடைய திட்டம். அஸ்ஸாம்ல பல லட்சம் இஸ்லாமியர்கள் அப்படி குடியுரிமையற்ற அகதிகளாக்கப்பட்டு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டு, இந்திய நாடு பூராவும் இதை விரிவுபடுத்த போவதாக மோடி சொல்றார். அப்ப இஸ்லாமியர்களை இந்தியாவில் அயல் நாட்டவர்களாகவும் அகதிகளாகவும் மாற்று. இதுதான் மோடி செய்திருக்கிற முக்கியமான நடவடிக்கைகள். இதை தவிர பார்த்தீங்கன்னா, குஜராத் இனப்படுகொலையின் போது கொலை செய்யப்பட்ட பில்கிஸ் பானு, இந்த கொலை வழக்கில் சிறையில் இருந்த 11 பேரையும் விடுதலை செய்தார், முன்விடுதலை செய்தார். அதை எதிர்த்து வழக்கு கொலை மட்டும் பண்ணாங்கன்னு நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது இல்ல. அந்த கர்ப்பிணியா இருக்கிற அந்த இஸ்லாமிய அந்த பில்கிஸ் பானை கற்பழிச்சு கை குழந்தைய போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு கொன்னுட்டு இல்ல, அந்த அம்மாவை குடும்பத்தினரை எதிர்க்கவே கற்பழிச்சு இது பண்ணிருக்காங்க, கொண்டு இருக்காங்க. பில்கிஸ் பானு கொல்லப்படல, அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா பில்கிஸ் பானு கை குழந்தை, இந்த 3 வயசு குழந்தைய தூக்கி துணி துவைக்கிற மாதிரி காலில் பிடிச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு அவங்க நிறைய மாதிரி கர்ப்பிணியா இருக்கிறவங்கள கற்பழிச்சு தானே அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டாங்க. பில்கிஸ் பானு இதற்காக நீண்ட போராட்டத்தை நடத்தினாங்க, சட்ட போராட்டத்தை. ஆமா ஆமா. குஜராத்துக்கு வெளியில மராட்டியத்துல போய் அந்த வழக்கு நடத்தப்பட்டு அது மெய்ப்பிக்கப்பட்டது. அதுல 11 பேர் சிறையில் இருந்தவர்களை அவங்கெல்லாம் பிராமணர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி மாநில அரசு
உடந்தையாக இருந்து சட்டத்துக்கு விரோதமாக அவர்களை விடுதலை பண்ணி கண்டிப்பா அதை ரத்து செய்யும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, the convicts and the state government have acted in tandem னு சொல்லிச்சு. இந்த குற்றவாளிகளும் மாநில அரசும் கூட்டாக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்களை விடுதலை செய்வதற்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உடந்தையா இருந்தாங்க அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல காஷ்மீர்ல அசிஃபா பானு என்ற ஒரு 8 வயது சிறுமியை ஒரு கோயிலுக்குள் வைத்து அசிஃபா பானு பாலியல் வல்லுறவு கொண்டு ஒருத்தர் 2 பேர் இல்ல, அந்த கோயில் பூசாரி என்ன பண்றான், வேற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கடிதம் போட்டு வரவழைச்சு அந்த குற்றவாளிகளை பாஜக தலைவர்கள் பாதுகாத்தார். அதுக்காக ஒரு பேரணி நடத்தினார், திறந்த யாத்திரை, மூவண்ண பேரணி. என்ன இந்திய தேசிய கொடி என்ன பாடுபடுது, கற்பழித்தவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை பாதுகாப்பதற்கு அவங்க மூவண்ண கொடியை பயன்படுத்த. இன்னும் எத்தனையோ இப்படிப்பட்ட பாதிப்புற்ற இஸ்லாமியர்கள் காஷ்மீர்ல மற்ற பகுதிகளில் ஏறாங்க. உணவு பழக்கத்தில் குறுக்கிட்டு மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக அதுலயுமே கூட ஆசிஃபாவினுடைய அந்த குழந்தையினுடைய தகப்பன் சொல்றாரு, அவர் ஒரு முஸ்லீமா இருந்து சொல்றாரு, என்னுடைய குழந்தைய நான் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், பெண் குழந்தைய காணுமேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்து கோயில் பக்கத்திலேயே இருக்குது, நான் அதுல போய் தேடவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல, அதுவும் கோயிலுக்குள்ள நான் நம்பிக்கையில இருந்தேன், என் நம்பிக்கை வீணாயிடுச்சுன்னு சொல்லும் போது இந்த இந்திய இறையாண்மை மேல ஒரு செருப்படுத்த அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல நமக்கு. தேசிய கொடியை ஒரு அவமானப்பட்டது சமம் இல்லையா? இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவர் சாதாரணமா சொல்லிட்டாரு, ஒரு பெண் குழந்தையை பெற்ற ஒரு முஸ்லிமினுடைய வேதனை வலி எப்படி இருக்கும்ன்றத அவர் அந்த தகப்ப சொல்லும் போது அவர் கோவப்படாத எப்படி சொல்றாரு பாருங்க. எங்கெங்கயோ நான் தேடி பார்த்தேன், ஆனா இந்து கோயில்ல வச்சுதான் இந்த பூசாரிங்க மற்றவங்க என் குழந்தைய கற்பழிச்சு கொண்டு இருப்பானுங்க, நான் நினைக்கவே இல்லைன்னும் போது இந்து தர்மத்தையே நான் காப்பாத்த போறேன்னு சொல்ற இவனுங்க எல்லாம் வெற்றி தலை குனிய வேண்டிய செய்தி இல்லையா இது? ஆமா ஆமா, நீங்க சொல்ற சார். அசிஃபா பானுவை மீது அந்த வழக்கில் நடவடிக்கை எடுத்த காரணத்திற்காகவே இந்த மாநில அரசை கவிழ்த்தார். பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டாதான் அந்த அரசாங்கத்தை நடத்தினாங்க. அப்ப இந்த முஃப்தி முகமது அம்மையார் இதுல உறுதியா நடவடிக்கை எடுத்ததுக்காகவே அதில் பாஜக தலைமைக்கு மகிழ்ச்சி இல்லை என்று ஹிந்துள்ள தலையங்க எழுது. கவிழ்த்ததற்கு அது ஒரு காரணமாவே. கவிழ்த்தது மட்டுமல்ல, நடந்த உண்மைகளை மறைத்து விட்டு காஷ்மீர் முஸ்லிம்களை எல்லாம் பாகிஸ்தானின் உளவாளிகளாக காட்டி அவர்கள் எல்லோரையும் பெண்மித்தர்களாகவும் குற்றவாளிகளாகவும் காட்டி ஒரு படத்தையே எடுத்து அந்த படத்திற்கு மோடி விளம்பரம் கொடுக்கிறார். காஷ்மீர் கோப்புகள், காஷ்மீர் அவர் அக்னிஹோத்ரின்னு ஒருத்தர் எடுத்த படத்தை விளம்பரப்படுத்தினார். இவ்வளவு நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். மோடி தேர்தல்ல வைத்த முழக்கங்களில் ஒன்று பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ், மகளை படிக்க வைப்போம், மகளை பாதுகாப்போம். அப்ப இந்த பெண்கள்லாம் யாரு? பில்கிஸ் பானு யாரு, அல்லது ஆசிஃபா பானு யாரு? இவங்களை எல்லாம் இவ்வளவு அநியாயமாக செஞ்சிருக்கிறாங்க. முகமது அக்லக்குன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் மாட்டிறைச்சி வீட்டுல வைத்திருந்தாருன்னு சொல்லி அவரை அடித்து கொலை செஞ்சுட்டாங்க. வட மாநிலங்கள்ல நிறைய இந்த லிங்சிங்னு சொல்லி வன் கும்பல் அடித்து கொலை செய்வது. பசு குண்டர்கள்னே அவங்களுக்கு எல்லாம் பேர், கவு விஜிலான்ஸ். அவங்க அந்த மாதிரி படுகொலைகள். ஆமா, பசு காவலர்கள். இந்த மாதிரி இன்னாத்த பாதுகாவலர் குண்டர்கள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கும். அந்த குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், திருத்த சட்டம் பற்றி நம்ம சொன்னோம். இப்படி புதிய புதிய சட்டங்களை கொண்டு இந்த ஊப்பா சட்டம்னு ஒரு சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம்னு சொல்லி இந்த சட்டம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை சிறையில் அடைத்திருக்காங்க. அவர்களுக்கு பிணை விடுதலை கூட கிடையாது. இன்னைக்கும் அவர்கள் சிறையில் வாழ்றாங்க. அவங்க அமைப்புகளை தடை செய்திருக்கிறார். இது மாதிரி அடுக்கடுக்காக அவர்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள். டெல்லியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அந்த ஜமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்துல உள்ள நுழைஞ்சு தாக்கினாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல அந்த ஷஹீன் பாக்ல இஸ்லாமிய பெண்கள் போராடிட்டு இருந்தாங்க. காலவரம் மட்டும் இப்படி போராட முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு தடை விதிச்சது. ஆனா இந்த வழக்கை அவங்க காலவரம் மட்டும் நடத்தின. இந்தியாவுக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள் ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, இவங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வீட்டு காவல்லையே ஆண்டு கணக்கில் வச்சிருந்தாங்க. பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்னு போட்டு இப்ப யூனியன் டெரிட்டரியா மாத்தினதுனால அங்க தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்ப இப்படி நிறைய வரிசையாக நாம் சொல்லலாம். கர்நாடகத்துல இந்த முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவது பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் அணிந்து வரக்கூடாதுன்னு தடை விதிச்சார். ஹிஜாப் அணியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆயிரக்கணக்கான பெண்கள் கல்வி இழந்தார். உங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டது. தேவாலயங்கள் பலவற்றை இடித்து நொறுக்கினார்.
அந்த நிஜாம கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடைய கலைய சொல்றான். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கட்டு அவங்கள துன்புறுத்துறானுங்க இந்த இந்து தீவிரவாதின்ற பேரால. அதே போல அவங்க போட்டிக்கு அவங்க வேற ஒரு துணியை போட்டுக்கிட்டு காவி துப்பட்டா அணிவது என்றத இளம் உள்ளங்கள்ல மத வெறியை விதைக்கிற, மதத்தின் பேர்ல இஸ்லாமியர்கள் பேர்ல பகைமையை வளர்க்கிற. என்ன காரணம்னா அவங்களுடைய அரசியல் திட்டமே என்னன்னா, முஸ்லீம் இந்து மோதலை உருவாக்குனா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இந்து ஓட்டு நமக்கு போதும், எனவே முஸ்லீமை எதிர்த்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான். இதை சொல்லிதான் ஊபியில யோகி ஆதித்யநாத் ஜெயித்தார். ஆனா கர்நாடகத்தில் அந்த பருப்பு வேற, மக்கள் விழித்து கொண்டாங்க, அவங்க தோற்கடிச்சார். ஊழல் அரசு, 40% ஊழல் ஈஸ்வரம், இந்த அரசின் கொடுமைகளை எதிர்த்து கொதித்து எழுந்தாங்க. இப்ப பாத்தீங்களா கர்நாடகம் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மூலம் போக்சோ வழக்கு போட்டிருக்கிறார். ஒரு சிறுமியை கெடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த எடியூரப்பா மேல வழக்கே பாஞ்சு, அவர் பாஜகவுல ஒரு தலைவர், மூத்த தலைவர். இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். கர்நாடகத்தில் ரிசர்வ் தொகுதிகளை ஒழித்து அதை பொது தொகுதிகளா மாத்தணும், அவங்க முஸ்லிம்கள் போட்டியிட விடாமல் செய்வது, அவர்களுக்கான வாக்குரிமையை பறிப்பது, வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க பெயரை நீக்குவது, புல்டோசரை கொண்டு அடக்குமுறை செய்வது, புல்டோசரை விட்டு ஏற்றுறது, இப்படி வரிசையாக நாம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்னே ஒண்ணுதான், முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் இனி எப்படி வாழப்போகிறோம் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எப்படி மியான்மர்ங்கிற பர்மாவில ரோஹிங்கியாக்கள் இனியும் இந்த மண்ணில் வாழ முடியாது, இந்த இனக்கொலைக்கு பயந்து நாட்டை விட்டு அவங்க வெளியேறல. இன்னைக்கு அவங்க ஏதிலிகளா உலகெங்கும் சிதறி கிடக்கிறாங்க. டெல்லியில, சென்னையில கூட அவங்களுக்கான அகதிகள் முகாம். அவர்களுக்கு எதிராக பர்மிய அரசு இலங்கை சிங்கள அரசினுடைய உதவியோடு இன அழிப்பு குற்றம் புரிந்ததாக பன்னாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியது. ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை மன்றம் குற்றம் சாட்டு. இந்த ரோஹிங்கியாக்களை போலத்தான் இந்தியாவிலும் முஸ்லிம்களை இவர்கள் விரட்டி அடிக்க நினைக்கிறார். அப்ப முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும், மற்ற ஜனநாயக சக்திகளோடு மற்ற முற்போக்கு சக்திகளோடு இணைந்து நின்று பாஜக அரசாங்கத்தை தோற்கடிக்கிறது. மோடிக்கு பாடம் புகட்டும், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பாடம் புகட்டும். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி. இதை தவறவிட்டால் இஸ்லாமியர் இன அழிப்புக்கு ஆளாவார். ஒன்றை நான் ஒப்பிட்டு சொல்றேன். ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக இதைத்தான் 1933 ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தான். அப்ப அவன் என்ன செஞ்சான்னா, முதல் உலக போர்ல நாம் ஏன் தோற்றம் தெரியுமா, இந்த யூதர்கள் நமக்கு துரோகம் செய்து விட்டார், இந்த யூதர்கள் தான் நம்முடைய துயரங்களுக்கு எல்லாம் காரணம், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையா, யூதர்கள் தான் காரணம், இங்கு என்ன கொடுமை நடந்தாலும் யூதர்கள் மேல பழிய போட்டு, ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கு பாருங்க வரலாற்றுல, அதை பயன்படுத்தி கொண்டு யூதர்களுக்கு எதிராக இன அழிப்பு செய்தார். அப்போ ஒரு சட்டம் ஒன்று, அந்த சட்டத்துக்கு நியூரம்பெர்க் லான்னு பேர். அந்த நியூரம்பெர்க் லாவும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த தேசிய குடியுரிமை பதிவேடு, குடியுரிமை திருத்த சட்டம் ஒண்ணுதான். அதுல என்னவோ அதேதான் இங்கேயும். புதுசா நீங்க இந்த மண்ணுக்குரியவர் என்று சான்று காட்டினால்தான் குடியுரிமை. இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னா நீங்கள் அயலாம், உங்களை கொண்டு ஒரு முகாம்ல அடைச்சிருவாங்க, நீங்க அகதி முகாம் மாதிரிதான் வாழ்க்கை இருக்கும். இதைத்தான் ஹிட்லர் ஜெர்மனியில் செய்தான், அதைத்தான் மோடி இந்தியாவில் செய்கிறார். அப்ப யூதர்கள் இறுதியில் என்ன ஆனாங்க, 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த நிலைமை இந்த நாட்டில் தோன்றக்கூடாது என்றால் மோடி ஆட்சிக்கு முடிவு கண்டனர். அதில் இஸ்லாமிய மக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கணும். எல்லோரும் சேர்ந்து இதற்கு ஒரு மாற்றம் காணும். இதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சொல்லணும். கண்டிப்பான. இப்போ நீங்க பல்வேறு தகவல்களை முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பிஜேபி ஆட்சி ஏறத்தாழ இந்த 9 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அகண்ட பாரதம்ன்ற பேரால ஒரு ஏறத்தாழ எல்லா நாடுகளும் கூட்டா இருக்கும் போதுதான் ஒவ்வொரு நாடா பர்மால இருந்து எல்லாம் பிரிஞ்சு போகுது. இப்போ இந்த சிஐஏ என்ஐஏ சட்டத்துல அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தானு, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாட்டுல இருந்து வரவங்களுக்கு அகதிகளா வரவங்களுக்கு குடியுரிமை தருவோம், இலங்கையில இருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு, தமிழர்களுக்கு நாங்க தரமாட்டோம் சொல்றது, இது ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பம் வைக்கிற மாதிரி இருக்கா? இது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற அரசியல் என்னென்ன? ஏன் அவங்களும் அகதிதானே, இலங்கையில இருந்து வரக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும், அவங்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறானே? முஸ்லிம் கிறிஸ்தவர் மட்டும் இல்லைங்க, நீங்க இலங்கையில இருந்து யார் வந்தாலுமே கிடையாது.
இல்ல இலங்கையிலிருந்து வர்றவங்க பெரும்பாலும் முஸ்லீமும் கிறிஸ்தவரும் அல்ல. இலங்கையிலேருந்து வர்றவங்க எல்லாம் இவங்க சொல்லக்கூடிய இந்து தான். ஆனா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சலுகை. அந்த சலுகை யாருக்கெல்லாம் பொருந்தும்னா அது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் என்று பட்டியல் போடுறான். எதுக்கு? இஸ்லாமியர் இஸ்லாமியரை விலக்கி நிறுத்துவதற்காக. மிச்ச பேருக்கெல்லாம் உண்டுங்க இஸ்லாமியர். ஏன்னா அங்கிருந்தெல்லாம் வர்றவங்க யாரு அதிகமா இருப்பாங்க? இஸ்லாமியர் தான் வருவாங்க. ஆனா அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு சலுகை வருது. பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், மூணுமே முஸ்லிம்களுடைய நாடு. அவங்களுக்கு தான் பாப்புலேஷன் அதிகம். அங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள், பௌத்தர்கள், பாரசி இந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் நான் தரேன்னு இது சொல்றது. இதுவுமே கூட ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது முஸ்லிம்களுக்கு எதிரானதானே இது. அங்க இருந்து முஸ்லீம் வரப்போறது இல்ல. அகதியா முஸ்லீம் தவிர்த்த மற்றவங்க எல்லாம் வரப்போறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை தரான்னு இவன் சொல்றதே இது ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான செயல் தானே இது. அப்படி பார்க்க வேண்டியது. முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யணுங்கிறதுக்காக தான் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான்ல அகமதியாக்கள் இருக்கிறாங்க. அகமதியாக்களை பாகிஸ்தான் முஸ்லிம்களா கருதுறது இல்லை. அவங்களையும் வெளியேற்றலாம். ஆனா இவன் அகமதியாக்களை முஸ்லிம்கள் சொல்லி மறுக்கலாம். யாரு? இந்தியா. இந்தியாவுல இதுவரைக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு முன்னால ஒரு சட்டம் போட்டு அத முஸ்லீம்னா ஒண்ணு, இந்துன்னா ஒண்ணு என்று பிரிச்சதே கிடையாது. அரசமைப்பு சட்டத்துல 14வது விதியின் படி என்ன இருக்கு? பிறப்பு அடிப்படையில், மதம் அடிப்படையில் இதெல்லாம் இருக்கு. அதனால வேண்டி திட்டமிட்டு இதை செய்யறாங்க. இப்படிதான் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள பார்க்கிறாங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, வறுமை இருக்குது, விலை உயர்வு இருக்குது, ஊழல் இருக்கு, பணவீக்கம் இருக்கு, கருப்பு பணத்தினால ஏற்படுற பாதிப்பு இருக்கு. இதுல எங்க இந்த என்ன முஸ்லீம் என்ன? வாயு கேஸ் சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விக்குது. அந்த விலை இந்துக்கும் ஒண்ணுதான், முஸ்லீமுக்கும் ஒண்ணுதான். பெட்ரோல் விலை, டீசல் விலை ஒண்ணுதான். பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால எல்லா பொருட்களின் விலையும் உயர்ந்திருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் என்ன பண்றது? இதுல என்ன இந்து முஸ்லீம் வந்திருக்கு? அரசியல் அதிகாரத்துக்காக மக்களை மத அடிப்படையில் பிரித்தாளுகிற சூழ்ச்சி தான் இது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்துக்களுக்காகவே நாங்க கட்சி நடத்துறோம், இந்துக்களுக்காகவே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் சொல்ற இவன் உங்களுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா இவன் முஸ்லிம்களை மட்டும் ஒடுக்கல, சக இந்துக்களையும் ஒடுக்குறான். இப்போ நாங்க இந்துக்களுக்காக ஆட்சிக்கு வந்துட்டோம், முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் வேலை ஏற்றிருக்கோம், இந்துக்களுக்கு வேலையை குறைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா இந்துக்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றவனே இவன் தான். பார்ப்பனர்கள், பிராமணர்கள் தான் உள்ள போனோம் கோயிலுக்குள்ள, மற்ற இந்துக்கள் எல்லாம் வெளியில நிக்கணும்ன்ற இந்த பிரித்தாளும் பேதத்தை உருவாக்குறவனே இந்த ஜாதி வெறி புடிச்ச RSS இந்து தான். இதெல்லாம் கூட இந்துக்களுக்கு ஆட்சி நடத்த வேண்டவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றான் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும்ன்றத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் உங்களுடைய கருத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இதுல என்ன இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்துக்கள் என்றாலே அவங்க வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர். பார்ப்பனரும் இந்துக்கள் தான், பறையர்களும் இந்துக்கள் தான் சட்டப்படி. அதே போல பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களும் இந்துக்கள் தான். என்ன சமூக நீதினா இது எல்லாரும் ஒண்ணு கிடையாது. ஆனா இவன் என்ன பண்ணான்? பார்ப்பனர்களுக்குன்னு தனியா ஒரு இடஒதுக்கீடு முறை கொண்டு வர்றான். EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்று ஒண்ணு கொண்டு வர்றான். எதுக்கு? பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக. இடஒதுக்கீடே எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா கல்வி வழியில், சமூக வழியில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. இவன் பொருளியலில் பிற்படுத்தப்பட்டவங்க ஒரு புதிய வகையை கொண்டு வரான். இதுக்காக அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம். மாத வருமானம் 7 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா, ஆண்டு வருமானம் இவ்வளவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் சொல்லி அவங்களெல்லாம் ஏழைகளை மாத்துறான். இது பூராவே ஒரு மோசம். இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுகிற முயற்சி. இவனுக்கு இஸ்லாமியர் மேல இருக்கிற கோபம் என்னன்னா, இவர்கள் எல்லாருமே ஜாதி அமைப்பினால் ஒடுக்கப்பட்டுதான் மதம் மாறினவங்க. எனவே தலித்துகள் மீது, ஒடுக்கப்பட்ட சூத்திரர்கள், பஞ்சமர்கள் மீது இருக்கிற வெறுப்பை தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பாக இவன் காட்டிக்கிட்டு இருக்கான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்து என்பது ஒன்றுபடுத்துகிற சொல் அல்ல. இந்து என்பதே பிரித்து ஆளுகிற சொல் தான்.
பிளவுபடுத்துறத ஆமா. சொல்லலாம். எனவே இந்துக்களாக ஒன்றுபடு அப்படின்னா இந்து வீட்லயே பெண் எடுப்பியா, இந்துவுக்கு இந்து கல்யாணம் கட்டி கொடுப்பியா? அதெல்லாம் மாட்டேன். சரி, முஸ்லீம் பொருள் கடையை வாங்காத, முஸ்லீம் கடையில் பொருள் வாங்காதேங்கிறான். முஸ்லீம் நாட்டுல நீ பெட்ரோல் வாங்காம இருப்பியா? இப்படி எல்லா முரண்பாடுகள் நிறைந்த நிலைதான். இதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த தேர்தலில் மோடி ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள். அதுல முக்கிய பங்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாண்ணே. இவ்வளவு உங்களுடைய பணி சுமைக்கு இடையில இளைய சூரியன் சேனலுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.